Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து க்ரீப் பேப்பர் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? க்ரீப் பேப்பர் அப்புறம் ஒரு 2 கலர் பேப்பர், க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு தர்மாக்கோலும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தர்மாக்கோல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பீஸ்லாம் தேவைப்படாது, கொஞ்சம் தான் தேவைப்படும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீப் பேப்பரில் ஒரு ஃப்ளவர் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியான ஃப்ளவர். இதுக்கு வந்து க்ளூ எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீப் பேப்பரில் லென்த்தாக இப்படி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து அதை வந்து இப்படி 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே சமயத்தில் 8 பீஸ் கிடைக்கும் கட் பண்ணிட்டோன்னா. இப்போ நான் வந்து ஒரு 3 சைஸ் மூடி எடுத்திருக்கேன். பெருசு, அதை விட சின்னது, அப்புறம் அதை விட குட்டின்னு எடுத்திருக்கேன். இதில் மீடியமாக சைஸில் இருக்கிற அந்த மூடியை யூஸ் பண்ணி அந்த க்ரீப் பேப்பருக்கு மேலே வந்து நான் பென்சிலில் ரவுண்ட் ஷேப் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம 4 ஃபோல்ட் பண்ணும்போது 8 பீஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஆனால் இந்த ஃப்ளவருக்கு 10 பீஸ் ஒன்றா வைக்கணும். அதனால் இன்னும் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்படி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு இதோட சென்டரில் நம்ம வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் போட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டாப்லர் பின் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் இதுக்குள்ளே வந்து லைட்டாக கம் அப்ளை பண்ணி கூட ஒட்டலாம். பட் அது அவ்வளோ கரெக்டாக வராது. அதனால ஸ்டாப்லர் பின் போட்டுட்டு இப்போ அந்த ஒவ்வொரு பேப்பரையுமே, அதுக்கு கீழே பேப்பர் இருக்கும்ல, ஒவ்வொரு பேப்பரையும் இப்படி கையிலேயே எடுத்து இப்படி மடிங்க. அதாவது மடிக்கிறது கூட கிடையாது, சும்மா அப்படியே கசக்க போகிறோம். அப்படியே ஒவ்வொரு பேப்பராக அந்த ஒவ்வொரு லேயரில் இருக்கிற பேப்பரையும் எடுத்து இப்படி நம்ம கையில் இப்படி கும்சமாக வச்சு மடிக்கணும். சரியா? ரொம்ப சிம்பிள். ஆனால் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக மடிக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃப்ளவர் அழகாக வராது. இப்போ நான் மடிக்கிற மாதிரி தனித்தனி பீஸாக ஒன்று ஒன்றா எடுத்து மேலே கும்சமாக வச்சு மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 பேப்பர் வச்சோன்னா கரெக்டாக அந்த ஃப்ளவர் வர்றதுக்கு அழகாக இருக்கும். இதை விட அதிகமாக வச்சா நல்லாயிருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் கம்மியாக வச்சா கொஞ்சம் பரவாயில்லாமே வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் கரெக்டாக 10 பேப்பர் வச்சு அதை சென்டரில் ஸ்டாப்லர் பின் போட்டுட்டு நான் இப்போ சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பேப்பரை தனித்தனியாக எடுத்து மேலே இப்படி மடித்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு பொறுமையாக தான் காமிக்கிறேன், இந்த ஸ்டெப்பு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப சிம்பிள் தான், பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம், டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு எதுவும் ஃபெவிகால்லாம் எதுவும் தேவைப்படாது. இப்போ நான் மடிச்சிட்டேன்னா லாஸ்ட்டில் இருக்கிற அந்த இதையும் சேர்த்து இப்படி மடிச்சிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக மடிச்சிட்ட பிறகு இப்படி சின்னதாக ஆகிடும். ஏன்னா க்ரீப் பேப்பர் அப்படியே நல்லா சுருங்கின மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே தனித்தனியாக பிரிக்க போகிறோம். மடிச்சுட்டு இப்படி பிரிக்கும் போது அந்த க்ரீப் பேப்பரில் வந்து அதோட பார்க்குறதுக்கு அந்த சுருக்கமாக இருக்கும்ல, அது வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளவருக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கலர் பேப்பர்லலாம் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. க்ரீப் பேப்பர் இருந்தால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அது வந்து டிஷ்யூ பேப்பரில் பண்ண முடியுமா என்னென்னு சரியாக தெரியல. டிஷ்யூ பேப்பர் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த க்ரீப் பேப்பர் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ மடித்தது எல்லாத்தையும் அப்படியே தனித்தனியாக இப்போ பிரிக்கிறேன். ரொம்ப பிரிச்சிடாமல் லைட்டாக அப்படியே பிரித்து விட்டுடுங்க. அப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு பூ கிடைக்கும், ஃப்ளவர் மாடலில் இருக்கும். இப்போ நான் 3 மூடி எடுத்தேன்னு சொன்னேன்ல, பெருசு, சின்னது, அதை விட சின்னது. இப்போ எல்லா சைஸ்லையும் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த குட்டி மூடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன், அதேமாதிரி பெரிய மூடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒயிட் கலர் அண்ட் வந்து ரெட் கலர் இந்த 2 க்ரீப் பேப்பர்லேயும் மாற்றி நிறைய ஃப்ளவர் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் செஞ்சுட்டேன், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது பெருசு, சின்னது அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஒயிட் கலர்லேயும் அண்ட் ரெட் கலர்லேயும் நிறைய பூ வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஃப்ளவர்னு சொல்கிறேன், லீஃப் செய்ய போகிறோம். லீஃப்க்கு வந்து 2 கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர்லேயே டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் 2 கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணி அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 3 லீஃபும் ஒன்றா ஒரு கொத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து வரைகிறேன். இப்படி வரைஞ்சிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய பேப்பர் அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கோன்றனால நம்ம ஒரு தடவை கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே எத்தனை பேப்பர் மடிச்சிருக்கோமோ அத்தனை லீஃப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே எப்படியும் ஒரு 4 லீஃப் கிட்டே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நான் வேறு மாதிரி எப்படி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லீஃப்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் வரையணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் மாற்றி பெருசு சின்னதுமாக கூட லீஃப் வரைஞ்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தெர்மாக்கோல் எடுத்துக்கலாம். இந்த தெர்மாக்கோலில் வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இது எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் பண்ணல, அப்படியே சும்மா வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படும் அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பீஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் தெர்மாக்கோல் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஒரு ஆஃப் சர்க்கிள் நீளா மாதிரி வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். நான் ரொம்ப ரஃபாக தான் வரைகிறேன், ரொம்ப அக்யூராலாம் வரையல. இப்படி ஒரு ஆஃப் சர்க்கிள் நீளா மாதிரி 2 லைன் இருக்கிற மாதிரி வரைகிறேன். வரைஞ்சிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிட்டேன், கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளவரு, அப்புறம் லீஃபு, அது எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம்.
கலர் மாற்றி மாற்றி சின்னதும் பெருசுமா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 2 சைடும் இந்த லீஃப் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுறேன். ஓகே, கொஞ்சம் வந்து அந்த லீஃப் வெளியே தெரிகிற மாதிரி அப்படியே தள்ளி தள்ளி ஒட்டிக்கோங்க. நான் எதுக்காக ஃபஸ்ட்டு லீஃப் ஒட்டுறேன்னா, நம்ம நிறைய கிராஃப்ட்டில் என்ன பண்ணுவோம், ஃப்ளவரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவருக்கு கீழே வந்து லீஃப் ஒட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு லீஃப் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் ஒட்டிக்கலாம் இந்த கிராஃப்ட்டுக்கு. ஓகே, இது கீழே தெர்மாக்கோல் அப்படிங்கிறனால எதுவுமே நான் கவர் பண்ணல. நீங்கள் வந்து கார்ட்போர்டில் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஏதாச்சும் உள்ளன் த்ரெட்டோ ஆர் வந்து ஏதாச்சும் பேப்பரோ வந்து வச்சு கவர் பண்ணிக்கோங்க, கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா. இல்லைனா பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் கார்ட்போர்டில் பண்ணுறதா இருந்தால். நான் வந்து தெர்மாக்கோலில் பண்ணுறேன் அப்படிங்கிறனால எதுவுமே பண்ணல. அதுவே ஒயிட் கலரில் ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதனால் அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலே லீஃப் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது லீஃப் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒட்டிடலாம். சென்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற லீஃப் எடுத்து ஒட்டுறேன். ரெட் கலர் லீஃப் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து ரெட் கலர்னு சொல்லிவிட்டு சின்னதும் பெருசும் பக்கத்தில் மாற்றி மாற்றி வச்சு ஒட்டிக்கோங்க அந்த லீஃப்க்கு மேலே. இதெல்லாம் ஒட்டிட்டு போய் தான் தெரிஞ்சு லீஃப் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு. கொஞ்சம் தான் லீஃப் தெரிஞ்சிச்சு, எல்லாமே வந்து மறைஞ்சிருச்சு. நான் ஒட்டிட்ட பிறகு நீங்களே பாருங்கள். நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் லீஃப் மட்டும் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் செஞ்ச எல்லா ஃப்ளவர்ஸையும் அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிட்டேன். எதையுமே வேஸ்ட் பண்ண விரும்பல. எல்லாமே ஒட்டினோன்னு நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தெர்மாக்கோல் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்கொயர் ஷேப்பில், அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். ஓகே, அந்த எல்லோ கலர் ஷீட்டை அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து கீழே மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த ஷீட்டில் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷீட்டுக்கு மேலே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக நான் இப்போ எடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து ஸ்டிக்கர் டைப் ஃபோம் ஷீட்டு. அதனால் மேலே இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே அப்படியே வச்சு ஒட்டி விட்டுடலாம். இதுக்கு வந்து ஃபோம் ஷீட் தான் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டும் போது கொஞ்சம் லுக்காக தெரியும், அந்த கிளிட்டரோட எஃபெக்ட் நல்லா தெரியும்னு நான் ஒட்டுறேன். நீங்கள் சாதா ஃபோம் ஷீட் ஒட்டலாம், அது வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், அது வந்து கலர் ஷீட் ஒட்டிக்கலாம். அப்புறம் கிளிட்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மேலே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். நம்மகிட்ட ஒன்று இல்லைன்னா அதை அப்படியே செய்யாமல் இருக்காமல் வேறு ஏதோ வச்சு நமக்கு டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம், சரியா? என்கிட்ட வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்றனால நான் அந்த ஃபோம் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைட்லலாம் தெர்மாக்கோல் தெரியுது இல்லையா, கட் பண்ண இடம் வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரிஞ்சிச்சு. அதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு லேஸ் எடுத்து நான் அதில் ஒட்டுறேன், ஒரு ப்ளூ கலர் லேஸ் எடுத்து. என்கிட்ட ஒரு 4-5 லேஸ் கிட்டே இருக்கும். பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா இந்த லேஸ் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா கிராஃப்ட்டுக்குமே வந்து இந்த ப்ளூ கலர் ஒட்டும் போது ரொம்ப மேட்சிங்காக தெரியும். அதனால் நிறைய கிராஃப்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நான் அந்த லேஸ் வச்சு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி சைடில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுக்கலாம். ஓகே, எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4 சைட்லேயும் அந்த தெர்மாக்கோல் தெரியாமல் கவர் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த தெர்மாக்கோலுக்கு மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து டூத் பிக் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டிக்கை என்ன பண்ணணும்னா, தெர்மாக்கோல் தான் இல்லையா, அதனால் அதோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இந்த டூத் பிக் ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த ஷார்ப்பாக இருக்கும்ல அந்த இது வந்து கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பால் மாதிரி இருக்கும்ல அந்த பீஸை அந்த தெர்மாக்கோலுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவுமே போயிடும். இந்த டூத் பிக் ஸ்டிக் வந்து ஈஸியாக தெர்மாக்கோலுக்குள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இது 2 சைடும் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் இதை தூக்கி அப்படியே நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த தெர்மாக்கோலில் ஸ்டிக் பண்ண போகிறோம். கீழே இருக்கிறது ஃபோம் ஷீட் அண்ட் தெர்மாக்கோல் தான். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஸ்டிக்கில் இருக்கிற ஷார்ப் வந்து அழகாக உள்ளே போயிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த குச்சை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அழகாக வந்து அது உள்ளே போயிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த குச்சி வந்து இன்சர்ட் பண்ணோம்ல அந்த இடத்துல லைட்டாக வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஹாட் க்ளூவே தேவையில்லை, அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லேஸுக்கும் அந்த ஃபோம் ஷீட்டுக்கும் சென்டரில் ஒரு இடம் இருக்கும்ல, கீழே லேஸ் ஒட்டணும், அதுக்கு நடுவில் வந்து நம்ம ஃபோம் ஷீட் ஒட்டணும். அதுக்கு சென்டரில் ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேப்பாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதை கவர் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் எங்கிட்ட இருந்துச்சு. டெக்கரேட்டிவ்காகவே இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் கரெக்டாக எல்லோ கலரை சூஸ் பண்ணி இது அப்படியே அந்த 3 சைடும் அப்படியே ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். இது ஒட்டிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாகவும் இருந்துச்சு. ஒட்டியாச்சா? இதில் இன்னொரு வேலை இருக்குது. அது என்னென்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ரோஸ் ஃப்ளவர்ஸ். இதை எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த 2 சைட்லேயும் வந்து ஒட்ட போகிறேன். ஒரு 3 ஃப்ளவர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இந்த சைடில் ஒரு 3 ஃப்ளவரு, அப்புறம் இந்த சைடில் ஒரு 3 ஃப்ளவர் வந்து ஒட்டுறேன்.
ஓகே. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சென்டரில் ஒரு சின்ன பாபி மாதிரி என்கிட்ட இருக்காங்க. அது வந்து லைட் செட்டிங் அந்த பாபி. நம்ம லைட் போட்டோன்னா எரிவாங்க. அந்த பாபியை நான் இந்த இடத்துல வைக்க போகிறேன். உங்ககிட்ட ஏதாச்சும் குட்டியாக கிஃப்ட் மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஒரு ஹார்ட் மாதிரி செஞ்சு கூட அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். என்கிட்ட அந்த பாபி இருந்தாங்கன்றனால நான் அதை எடுத்து அந்த இடத்துல வைக்க போகிறேன். ஓகே. இப்போ வந்து இந்த பாபி தான் நான் சொன்னேன் இல்லையா, குட்டி பொம்மை அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னதாக லைட் செட்டிங்குமே அதில் இருக்கும். நம்ம கீழே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், அது வந்து நம்ம லைட் ஆன் பண்ணோன்னா லைட் எரியும். அந்தமாரி இருந்தனால இந்த பாபி மட்டும் தனியாக இருந்தாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹோம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன டெக்கரேட்டிவான ப்ளேஸ் செய்யலான்னு தோணுச்சு. அதுக்காக நான் இந்தமாரி செஞ்சுருக்கேன். இவங்களுக்காக தான் செஞ்சது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் குட்டியாக தனியாக ஏதாச்சும் ஒரு பாபி பொம்மை மாதிரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே இந்த மாதிரி அழகாக கையிலேயே அந்த பாபிக்கு வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி பண்ணி அந்த பாபியை தூக்கி சென்டரில் வைக்கலாம். பாபி தான் இல்லை, ஏதாச்சும் ஒரு பொம்மை, ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, லைட் செட் பண்ணுற கிஃப்ட்லாம் இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு டிவி மேலே வச்சுக்கலாம், ஷோ கேஸாக வச்சுக்கலாம். ஒரு யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட கையிலேயே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேட்டிவ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ லைட் செட்டிங் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கீழே லைட் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செஞ்சுருக்கோம்ல ஃப்ளவர், அது வந்து ஒயிட் கலரும் ரெட் கலரும் சேர்ந்த காம்பினேஷன் வந்து அந்த லைட்டோட சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி கூட நம்ம வந்து செய்யலாம். மேலே அப்படியே 2 கயிறு கட்டி விட்டுட்டோம்னா அது தொங்குற ஊஞ்சல் மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. நிறைய ஐடியா கொடுத்துருக்கேன், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் மெயில் இன்றைக்கி கண்டிப்பாக செக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.